ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம அச்சு முறுக்கு செய்யலாமா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இனிப்பு அச்சு முறுக்குங்க. வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் சர்க்கரை, ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. அந்த பவுலோடு தான் நான் எல்லாமே அளந்துக்க போகிறேன். அதனால் அதையே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பொடி பண்ணின்னு வந்தாச்சு. ஒரு பவுல் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அந்த பவுல்லே இப்போ நம்ம மைதா மாவு ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்கன்னா அரிசி மாவு 2 பவுல் எடுத்துக்கணும். ஓகேவா? அரிசி மாவு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைதா மாவு அரையும், சர்க்கரை அதை பவுல் எடுத்துக்கினாலுமே போதுங்க. அதான் அளவு. எள்ளு சேர்த்துக்குங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துங்க, எந்த எள்ளு இருந்தாலும் சேர்த்துங்க. வெள்ளை எள்ளு இருந்தாலும், என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தது சேர்த்துக்கங்க. உப்பு நல்லா கலந்துக்குங்க எல்லாத்தையும். ஒரு சிலவங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்கங்க. நான் தேங்காய் பால் ஊற்றல, தண்ணியில் தான் நான் செய்கிறேன். தண்ணி ஊற்றி தான் செய்கிறேங்க. கலந்துக்கலாம். இதால் எனக்கு 3.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரைக்க பத்தாதுன்னு நான் பாத்திரம் வேறு மாற்றிக்கினேங்க. நல்லா கலந்துக்குங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டி முட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. உங்களுக்கு அளவு நல்லா உங்களுக்கு தெரியும்னா இந்தமாரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதால் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே அளவு தெரியும். ரொம்பவும் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. இந்தமாரி லைட்டாக இருந்தாலுமே போதுங்க. உங்களுக்கே தெரியும். தண்ணி இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கட்டும். அந்த அளவு தாங்க திட்டம். கரெக்டாக வானில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த அச்சு அதிலே நல்லா சூடாகட்டுங்க. சூடானால் தான் நம்ம போட முடியுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த அளவு எண்ணெய் சூடு ஆகலை. திரும்பி நம்ம வச்சுக்கலாங்க. திரும்பி வச்சு எடுத்தாச்சு. ஓகே. ரொம்பியும் அதில் அச்சில் போட்டு முக்காதீங்க. லைட்டாக அரை இது இருந்தாலே போதுங்க. இந்தமாரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது அச்சியை வெளியே எடுத்து வச்சிடாதீங்க. அதில் அச்சு இருக்கட்டுங்க. அதான் உங்களுக்கு ஹீட் ஆகும். சூடாகி தான் அப்போ நல்லா வருங்க. ரொம்ப சூடாக இருந்தால் தான் அச்சு போட முடியுங்க. இதுமாரி வெந்துருச்சுன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ திருப்பி போட்டு எடுங்க. அப்போ தான் எண்ணெய் வடியும் நல்லா ஃபுல்லாக. நான் வடை குச்சியால் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் அதால் கூட நீங்கள் எடுத்துங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும். இப்படி பேக்கில் இப்படி இருந்ததில் இப்படி நீங்கள் நிமிட்டி இப்படி எடுத்திங்கன்னா தான் அந்த பின்னாடி இந்த எண்ணெய்லாம் இப்படி நல்லா வடிஞ்சிருங்க. அந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிறது எல்லாத்தையுமே அந்தமாரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 அச்சால் ஒரு 3 முறுக்கு போட்டிங்கன்னா இந்தமாரி மாவை கலக்கி விட்டுட்டு திரும்பி அச்சு அதை உள்ளே விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது தானாகவே ஊந்துருங்க. அப்படி உழலைன்னா வடைக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதால் கொஞ்சம் நீக்கி விடுங்க. அதுவே தானாகவே ஊந்துடும். அவ்வளோதாங்க, அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.